அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகள் மட்டும் பார்ப்போம். கடந்த ஒரு வாரத்திற்கு பிறகு இன்றைய தினம் 9 அமைச்சர்களுக்கான துறைகளை ஒதுக்கியிருக்கிறாங்க. எந்தெந்த அமைச்சருக்கு எந்தெந்த துறை ஒதுக்கியிருக்கிறாங்க? இந்த கோப்புகள்லாம் தேங்கி போனதுனால சரியாக நிதி ஒதுக்க முடியல, அந்த துறைகளை கவனிக்க முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு. 4 நாள் தான் ஆயிருக்கு இந்த ஆட்சி இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த நிலைமையில இருக்கு, ஏற்கனவே இந்த திட்டங்களை தொடர்பதா வேண்டாமா, அந்த திட்டங்கள்லாம் எதற்காக கொண்டு வரப்பட்டுச்சு, அந்த திட்டங்களுக்கு என்னென்ன நிதி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பல்வேறு அதிகாரிகளை கூப்பிட்டு தமிழக முதலமைச்சர் கலந்து ஆலோசிக்க நம்ம பார்த்தோம். அந்த மீட்டிங்லாம் நடந்ததை பார்த்தோம். அது சமூக வலைதளங்களையும் அந்த மீட்டிங் நடந்த புகைப்படங்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கு ஆளுநர் மாளிகைக்கு பட்டியல் கொண்டு வரப்பட்டு இந்த 9 அமைச்சரோடு சேர்த்து தமிழக முதலமைச்சருக்கும் என்ன துறை அப்படிங்கிறத ஆளுநர் மாளிகையை அபிஷியலாக வெளியிட்டு இருக்காங்க. அதில் முதலமைச்சருக்கு காவல்துறை, உள்துறை, பொது நிர்வாகம், இளைஞர் நலன், மகளிர் நலன், அதே போல் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை. அது ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் மட்டும் இருந்துச்சு. ஸ்டாலின் மட்டும் உதயநிதி ஸ்டாலின் என்ன துறை இருந்துச்சோ அந்த துறை இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை. இப்போ நீங்கள் போன முறை ஊரக வளர்ச்சித்துறை KKSR பார்த்தாரு, நீர்வளத்துறையை துரைமுருகன் பார்த்தாரு. இப்போ KKSRரும் துரைமுருகன் அவர்களும் பார்த்த அந்த 2 துறையிலும் 2 பேரும் அப்போ KKSRரையும் துரைமுருகனையும் கலந்த மாதிரி ஒரு காம்போ வேணும்ல. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளு, ஒரு அனுபவம். ஏன்னா KKSR கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறை அமைச்சர் இருந்தவர், துரைமுருகன் ஒரு 5 முறை அமைச்சர் இருந்தவர். 2 பேரையும் சேர்ந்த ஒரு காம்போ தெரிவிக்காரு. அந்த காம்போ பார்க்கும்போது ஒரே ஆள் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க, புஷி ஆனந்த். இது 2க்கு சேர்த்த ஒரு காம்போ. அவருக்கு புஷி ஆனந்த் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி, கிராமப்புறத்தை எப்படி டெவலப் பண்றது, என்ன எங்க போய் என்ன பண்றது அப்படிங்கிற அதுவும் நீர்வளத்துறை அமைச்சரும் அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல ஏவா வேலு அவர்கள் பார்த்து கொண்டிருந்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை. ஏற்கனவே விளையாட்டுத்துறை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருந்துச்சு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் ஏவா வேலு சேர்ந்த காம்போ இருக்கணும். அப்போ அந்த 2 காம்போ யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கும்போது விளையாட்டுத்துறை ஏற்கனவே இந்திய அளவில் பல்வேறு சங்கங்களில் உறுப்பினராக இருக்கார். அவர் ஒரு பெரிய பிளேயரும் கூட, நல்லா விளையாடுவாப்பில். ஆதவ் அர்ஜுனா அவருக்கு விளையாட்டுத்துறை அவர் சார்ந்த துறை அது. ஏன்னா ஒரு பெரிய விளையாட்டு வீரர் தான், மாற்றுக்கிறது பேஸ்கெட் பால் பிளேயர்னு நினைக்கிறேன். அப்புறம் பொதுப்பணித்துறையும் அவருக்கு ஒதுக்கி செய்யும். நிறைய கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய துறை அது. ஆமாம், பொதுப்பணித்துறையும் கொடுத்துருக்காங்க. விளையாடுவார் அப்படிங்கிறதுக்காக பொதுப்பணித்துறையும் விளையாடுவார், விளையாட்டுலையும் விளையாடுவார் அப்படிங்கிறதுக்காக ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் அந்த டீம்லேயே இருக்க அதிக படித்தவர், படித்து மூலமாக நல்ல பணியில் இருந்தவர் திரு அருண்ராஜ் அவர்கள், திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் IRS. அவருக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, சுகாதாரத்துறை அமைச்சராக ஏற்கனவே இவர் பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, மா சுப்பிரமணியன். அந்த துறையை அருண்ராஜ் அவர்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஹெல்த் மினிஸ்டர் அவர் தான் தமிழ்நாட்டுடைய ஹெல்த் மினிஸ்டர். அப்புறம் தமிழ்நாட்டுடைய ஹெல்த்தை பார்த்துட்டு இருந்தவருக்கு இப்போ ஹெல்த்து 4 முறை தமிழ்நாட்டில் ஏற்கனவே அமைச்சராக இருந்திருக்காரு. ஏற்கனவே 1999-96 அமைச்சர், அப்புறம் 2001 காலகட்டத்தில் அமைச்சர், அப்புறம் 2011 அமைச்சர் என்று அமைச்சரவை, அப்புறம் 2017 எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அமைச்சர் என்று அமைச்சராக இருந்த KA செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. ஃபினான்ஸ் மினிஸ்டர், தமிழ்நாட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர். தமிழ்நாட்டுடைய நிதி மேலாண்மையை கையாண்டு பட்ஜெட்டில் தெளிவாக போட்டு பட்ஜெட் உரையாற்றி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவருக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் விஜய் அவர்களுடைய ஆஸ்தான ஆடிட்டராக இருந்து மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக மாறி இருக்கிற திரு வெங்கட்ரமணன் அவர்களுக்கு உணவுத்துறை, அவர் தான் ஃபுட் மினிஸ்டராக மாறியிருக்காரு. அப்புறம் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை, ரெண்டுமே மிக முக்கியமான துறை. சட்டத்துறைங்கிறது பெரிய ஒரு பொதுவான துறை தான், ஆனால் மின்சாரத்துறை மிக முக்கியமான துறை. ஆமாம், ஏன்னா இன்னைக்கு மின்சாரம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. நம்ம வீட்டு மின்சாரம்னு பார்க்குறோம், பொது மின்சாரம் இருக்கு இல்லையா, கமர்ஷியல், அது பல இது கொளிக்கக்கூடிய இடம். அது அந்த துறைக்கு CTR நிர்மல் குமார் அவர்களை ஒதுக்கியிருக்காங்க. இப்படி பாருங்க, எல்லாத்துக்குமே 2 துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சட்டத்துறை, மின்சாரத்துறை. இவர் வழக்கறிஞர், சட்டத்துறை சரியானது. மின்சாரத்துறை ஏன் கொடுத்துருக்காங்க, சட்டம் மற்றும் மின்சாரம் அப்படி 2 துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அதேபோல ராஜ்மோகன் அவர்களுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை, பள்ளி கல்வித்துறை, தொல்லியல் துறை. இந்த 3 அந்த ஏழைத்தாயின் மக்களுக்கு வீட்டு வாடகை கூட அவரால் கட்ட முடியாம இருக்கு. வீட்டு வாடகை கட்ட முடியல. எப்படி கட்ட முடியும்? ஏன் கட்ட முடியாம போயிடுச்சு? சொந்த வீட்டுக்கு எப்படிங்க வாடகை கட்ட முடியும்? சொந்த வீடு. அதெல்லாம் வாட அவர் சொன்னது உண்மைதான், உண்மையதான் சொல்லிக்கிறாரு. பொய்யே சொல்ல அமைச்சர் பொய் சொல்றாங்க.
வீட்டு வாடகை கட்ட முடியல, வீட்டு வாடகை கட்டுறது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு இல்லையா? அவருக்கு அவரே எப்படி கட்ட முடியும்? அவர் வீட்டுக்கு அப்படி வாடகை கட்ட முடியும், அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருக்காப்ல. அப்படிப்பட்ட அவருக்கு வந்து பள்ளி கல்வித்துறை, தொல்லியல் துறை, அதே போல தமிழ் வளர்ச்சித்துறை, ஏன்னா பட்டிமன்றங்கள் நிறைய பேசுவாப்ல, அதனால வந்து தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அவர் போட்டிருக்காங்க. தமிழ் தாயின் தலைமகனே, தண்ணீரலா தலைமகனே, என்னை பெற்றெடுத்தவரே, ஈண்டெடுத்தவரே அப்படிலாம் பேசுவாப்ல. அதனால வந்து தமிழ் வளர்ச்சியை பண்ணுவாருன்னு சொல்லி ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து தமிழ் வளர்ச்சியை ஒதுக்கிருக்காங்க. ஒரு தமிழ் பற்றாளர் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்புறம் வந்து நம்ம காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் டி.கே. பிரபு டாக்டர். அவர் என்ன டாக்டர்? பல் டாக்டர். அதனால தான் துறையை சரியா கொடுத்துருக்காங்க. என்ன துறை? பல்ல பார்த்தவர் கல்ல பார்க்க மாட்டாரா அப்படின்னு கனிமவளத்துறை, கல்லு மைன்ஸ். பல்லே பார்த்தவர் கல்ல பார்க்க மாட்டாருன்னு சொல்லி கனிமவளத்துறையை வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஆமா, குவாரிலாம் போய் ரீல்ஸ் போடுறதுக்கு வசதியா இருக்கும், நேச்சுரலா இருக்கும்ல, எங்களுக்கு வந்து லைவா இருக்கும். அவன் ஒரு குவாரிக்காரன் தப்பிக்க முடியாது, எல்லா குவாரியும் ரீல்ஸ்ல வந்துடும். தமிழ்நாட்டில் எத்தனை குவாரி இருக்கிறத இன்ஸ்டாகிராம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல கீர்த்தனா அவர்கள் சிவகாசியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஒரு வாரமா லைம் லைட்ல இருக்கக்கூடிய அமைச்சர் அவங்க. ஆமா, அவங்களுக்கு வந்து தொழில்துறை கொடுத்துருக்காங்க. ஏன்னா சிவகாசி பகுதியில் அதிகமான தொழில் நிறுவனங்கள் இருக்கு விருதுநகர் மாவட்டத்தில். அதனால அவங்களுக்கு வந்து அதை டெவலப் பண்றதுக்காக குட்டி ஜப்பானா இந்த மாதிரி அவங்க தான் பாத்துக்க போறாங்க. ஆமா, குட்டி ஜப்பானாவும் ஒட்டுமொத்த விருதுநகர் மாவட்டத்தில் விருதையின் மகள் அவங்க. அதனால அதை மாற்றுவதற்காக சிவகாசியை போல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வந்து பத்த வைப்பதற்காக அவங்களுக்கு வந்து தொழில்துறையை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இவங்க அத்தனை பேருக்குமே நம்மளுடைய மனம் திறந்த வாழ்த்துக்கள். ஏன்னா முதல் முறையாக செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்துட்டு மற்ற 8 பேருமே முதல் முறையாக அமைச்சராக வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க எல்லாருமே தங்களுடைய பணியில் வந்து மிக சிறப்பாக செய்து, ஏற்கனவே செய்தவர்களுடைய தவறுகளை செய்யாமல், ஏற்கனவே செய்தவர்கள் செய்த எதையும் செய்யாமல் இருந்தாலே நல்லா இருக்கும். சிறப்பாக செய்யணும். நீங்கள் புதுசாக ஒன்று செய்யணும், ஏற்கனவே செஞ்சவங்க என்ன செஞ்சாங்களோ அதை செய்யாமல் நீங்கள் செஞ்சீங்கனாலே அது நல்லா இருக்கும். நீங்கள் வந்து வெறும் விளம்பரத்திற்காக போய் வந்து டாய்லெட்டில் போயிட்டு வீடியோ எடுத்து போடுறது, இதில் போய் வீடியோ எடுத்து போடுறது, அது தேவை கிடையாது. அந்த துறையை முழுமையாக நீங்கள் மாற்றணும். இப்படி இருந்ததை இப்படி நாங்கள் மாற்றிருக்கோம், இப்படி இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடுடைய கழிவறை எப்படி இருக்கு, பேருந்து நிலைய கழிவறை எப்படி இருக்கு, அரசு மருத்துவமனையின் கழிவறை எப்படி இருக்கு, அரசு மருத்துவமனையில் மருந்துகள் நிறைச்சிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி இருந்துச்சு, இதை நாங்கள் வந்த பிறகு இப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறதா தேவை. இப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு அமைச்சரோ எம்எல்ஏக்களோ யாரும் தேவை கிடையாது. அதனால இந்த அமைச்சர்கள் வந்து இந்த துறை எல்லாமே ஊழல் மலிந்த துறை தான். மின்சாரத்துறையாக இருக்கட்டும், பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், அதே போல் வந்து கனிம வளத்துறையாக இருக்கட்டும், எல்லாமே ஊழல் மலிந்த துறை தான். இந்த ஊழல் மலிந்த துறைகளை ஊழல் இல்லாத துறைகளாக மாற்றுவதற்கு தான் இவர்கள் மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க, விஜய்க்கு வாக்கு செலுத்தி வெளில வச்சிருக்காங்க. அப்போ இது ஊழல் இல்லாத ஒரு துறையாக மாற்ற வேண்டியது ஒரு கடமை. இவங்க இப்போ ஊழல் செய்ய மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம், என் பேரை சொல்லியும் யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, நானும் லஞ்சம் வாங்க விட மாட்டேன், தப்பு செய்ய விட மாட்டேன்னு சொல்லி விஜய் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த அமைச்சர்களுமே அங்கங்கே போய் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இனி கண்குத்தி பாம்பாக இந்த 1.5 கோடி பேரும் ஓட்டு போட்டணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கான், வாக்கு செலுத்தாத 3.5 கோடி பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதில் வந்து வாக்கு செலுத்திய அதிகாரிகளும் பார்ப்பான், வாக்கு செலுத்தாத அதிகாரிகள் இருப்பான், எல்லாரும் இருப்பாங்க. எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடி பேருமே இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. செய்திகளே பார்க்காதவங்களே இன்னைக்கு செய்தியை பார்க்கறாங்க. முன்னாடி இருந்த திமுக அரசியல் அமைச்சர்கள் வந்து இவங்க அப்படித்தாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும், யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க, அவங்க அப்படித்தான் ஆயிரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நீங்கள் இதை பண்ண மாட்டேன்னு தான் வந்திருக்கிற. அப்படிங்கும்போது 100 கேமரா வாட்ச் பண்ணிட்டு பிக் பாஸ்ல சொல்ற மாதிரி தமிழ்நாட்டினுடைய கிட்டத்தட்ட 5.5 கோடி கண்களும், சொல்லப்போனா 8 கோடி கண்களும் ஒட்டுமொத்தமா இவங்களை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் எதுவுமே செஞ்சுட்டு தப்ப முடியாது. அதை மீறி இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதா அடுத்தடுத்த நாட்கள்ல தெரிய போகிறது. அதனால இவங்க துறை ரீதியாக உங்களோட பயணத்தை தொடர நம்முடைய வாழ்த்துக்கள். இப்போ இதுல வந்து ஒரு சில அமைச்சர்களுக்கு வந்து 2 துறை 3 துறைன்னு கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு வேற அமைச்சரவை கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப ஃபியூச்சர்ல இந்த துறைகள்லாம் பிடுங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மொத்தமே 9 அமைச்சர் தான் வந்திருக்காங்க, 32 அமைச்சர் போடலாம். இதுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான துறைகள், சில துறைகள் வந்து இன்னும் வந்து ஒதுக்கப்படலை. மிக முக்கியமாக வந்து போக்குவரத்து துறை மிக முக்கியமான துறை. அது ஆமா, இட்டன்னு போய் இட்டன்னு வரணும், முக்கியமான துறை. ஆமா, அந்த துறை ஒதுக்கப்படலை. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை இருக்கு, டாஸ்மாக். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ் நேரடியாக கிடைப்பது அதுதான், அது இல்லை. சுற்றுலாத்துறை இன்னும் ஒதுக்கப்படலை, சுற்றுச்சூழல் துறை இன்னும் ஒதுக்கப்படலை, அப்புறம் வந்து வேளாண்மை துறை ஒதுக்கப்படலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்வளத்துறை ஒதுக்கப்படலை, பத்திரப்பதிவுத்துறை இன்னும் ஒதுக்கப்படலை. இதெல்லாம் வந்து தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட இருக்கிறதா இல்ல கூட்டணி கட்சியினுடைய வர்றவங்களுக்கு ஒதுக்கப்பட இருக்கிறதா அப்படிங்கிறதா இப்போ பேசும் பொருளாக மாறி இருக்கிறது.
இப்போ நீங்கள் வந்து 32 அமைச்சர்களை ஒதுக்கலாம், ம் 10 பேர் முதலமைச்சரோட சேர்த்து 10 ஒதுக்கிட்டாங்க. இப்போ இன்னும் எவ்வளோ இருக்காங்க? கிட்டத்தட்ட வந்து 23 பேர் ஒதுக்கலாம். 22 அமைச்சர்கள். இந்த 22 பேர்ல 8 பேர் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுச்சு. 8 அமைச்சர்கள். அதில் வந்து அதிமுகவிலிருந்து செல்லக்கூடிய வேலுமணி அவர்கள், அமைச்சர் வராரு. ஆமாம், எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், அப்புறம் வந்து கரூர் சி விஜயபாஸ்கர் அவர்கள், எஸ்ஐகி சுப்பையா அவர்கள், நத்தம் விஸ்வநாதன், நன்னிலம் காமராஜ், சி.வி. சண்முகம், இவங்கெல்லாம் வந்து முக்கியமான அமைச்சர்களாக வருவதற்கு பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. இவங்க அமைச்சர் பட்டியலில் வரப்போகிறாங்களா வரக்கூடாதாங்கிறத ஆளுநர் முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு பண்ணணும். செக் அங்கே வச்சிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி செக் வச்சிருக்காரு. ஆனால் கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள் தர்றோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. அவங்க 10 கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டபுள் டிஜிட்ல கேளுங்க, கொடுங்க, ஏன் டபுள் டிஜிட்ல கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க. 8ங்கிறது வந்து இவங்க சொல்கிறாங்க, ஏன் 8 ராசியான நம்பர் கிடையாதுங்க, ஒன்று 9 கொடுங்க, இல்லை 10 கொடுங்கன்றாங்க. இல்லை 9 எங்களுக்கு ராசி கிடையாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் அந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. ஒன்று 10 மாறலாம், இல்லை 9ஆகவோ 8ஆகவோ மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 9 இல்லை 10க்குள்ள முடியும் 2 கோடி நம்பரில். அப்போ அந்த அவங்க அமைச்சராக்கப்பட்டால் முக்கியமான துறைகள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட இருப்பதனால தான் இவ்வளவு காலதாமதமும் இந்த துறைகள்லாம் வந்து இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டு இன்னும் மிச்ச துறை மிச்சம் இருக்கிறதுக்கான காரணமே வந்து அது. அதுபோல காங்கிரஸுக்கு 2 அமைச்சர்கள் முதல்ல போய் ஆதரவு கொடுத்தவங்க. ஆமா, 2 அமைச்சர்கள் வந்து காங்கிரஸ் கேட்டிருக்காங்க. விசிகால வந்து அமைச்சரை வேணாம் அப்படின்னா திருமாவளவனுடைய முடிவு இருந்தாலும் இந்த முறை அமைச்சராகலன்னா இந்த வாய்ப்பை நடுவு விட்டா அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்குது, வாய்ப்பு ரொம்ப கம்மி சொல்லி வன்னியரசர்கள் எப்படியாவது ஒரு அமைச்சராயிரும் சொல்லி அவர் ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காப்ல. அப்போ அவரும் அமைச்சராக வாய்ப்புகள் இருக்கு. இதுவரைக்கும் திருமாவளவன் வந்து அந்த விருப்பத்தில் இல்லை. அது அமைச்சராக நம்ம போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்ட முடியாது. அங்க ஒரிஜினல் பாஸ் இருக்காப்ல. இப்போதைக்கு நம்ம வந்து தற்காலிகமாக நம்ம வந்துக்கிறோம், வெளியில இருந்து ஆதரவு தான் சொல்லிட்டு வந்து சப் கான்ட்ராக்ட் தான் இது, மெயின் கான்ட்ராக்ட் அங்க இருக்கு. இது விசிகா வந்து தாவேக்கோட பொறுப்பு சப் கான்ட்ராக்ட் தானே. இப்போ நான் ஒருத்தர் வேலைக்கு எடுக்கிறேன், அவன் ஏன்ட்ட வேலை பார்க்குறான், 6 மணிக்கு மேலே வேற சேனலுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருக்கான்ல, அது மாதிரி தான் நமக்கு தெரியும். அது தெரிஞ்சு கண்டுக்காம நம்ம போயிட்டு இருக்கோம். அது மாதிரி என்ன பண்றாங்கன்னா தாவே கூட்டணி திமுகவுக்கு, ஆனா அங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தாவேக்காக்கு அவங்க ரைட்டை தாவி சப்போர்ட் பண்றாங்க. இப்போ அந்த சப்போர்ட்டை வந்து அமைச்சரவை போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து முழுமையா அந்த ஆட்சிக்கு வந்து பங்கெடுத்த மாதிரி ஆயிரும், உள்ள வந்த மாதிரி ஆயிடுச்சு. தவறுகளை சுட்டி காட்ட முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதனால அண்ணன் திருமாவளவன் வந்து அது வேணாம் அப்படின்னு அவர் தவிர்த்திருக்காரு. இருந்தாலும் வன்னியரசு இந்த வாய்ப்பை நம்ம விட வேண்டாம், அமைச்சரவையில் பங்கெடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல்லாக மாற முடியும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை அவரும் வந்து வரலாம். அப்போ அவர்கள்லாம் வருவதற்காகத்தான் இந்த 22 துறைகளை வந்து இப்போ தற்காலிகம் இன்னொரு அதிகபட்சம் ஞாயிறு இல்லை திங்கள் செவ்வாய்க்குள்ள ஒட்டுமொத்தமான அமைச்சர்களும் பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. அது நாளைக்கு கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆயிருன்னு சொல்றாங்க. இதுதான் இன்றைய நிலவரம். இப்போ அடுத்ததா இப்போ வந்து இந்த ஆட்சியை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரீல்ஸ் அரசாங்கம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இப்போ ஒரு வாரமா ஒரு ரீல்ஸ் வருது. என்னன்னா, காமராஜர் அவர்களுக்கு பிறகு எளிய மகன்களை எம்எல்ஏவா ஆக்கி அழகு பார்த்துக்க திரு விஜய் அவர்கள் மட்டும்தான். இப்போ கிணத்துக்கடவு எம்எல்ஏ ஆகட்டும், இப்போ கேவி குப்பம் எம்எல்ஏ செருப்பு கூட போடாமல் நடந்து வராரு. அதே மாதிரி எழும்பூர் தொகுதியோட எம்எல்ஏ ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட எளிய மகன்களுக்கு எம்எல்ஏ பொறுப்பு கொடுத்துருக்கதா சொல்றாங்களே. தாவேக்காவோட வேட்பாளர் பட்டியல் வரும்போதே இது பேச்சு வந்துச்சு. தாவேக்கால தான் ஆட்டோ டிரைவர் வந்து எம்எல்ஏவா இருக்காரு. ஆமா, சாமானிய மனிதர்களும் எம்எல்ஏ வச்சிருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ இருக்கிறாரு. நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய ஆரம்ப காலத்துக்கு எடுத்து போனீங்கன்னா ஒன்று விவசாயம் இருப்பாங்க, கூலி வேலை பார்த்துருப்பாங்க, எல்லாருமே கீழே கிடந்து வந்தவங்க தான். இப்போ நீங்கள் வந்து திமுகவில் இன்னைக்கு முதலமைச்சர் இருந்தால் ஐயா கலைஞர் கருணாநிதி, அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை எடுத்து பார்த்தா 17 வயசில் அவர் திருக்குடையில் வந்து தொடர் வண்டியில் வந்து பயணிச்சுட்டு கூட இல்லாமல் தான் வந்தாருங்க. அவர் தாங்க நாங்கள் முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தோம்னு சொன்னால் நல்லா இருக்குமா? ஆரம்ப காலத்தில் அவர்கள் இருந்திருக்கலாம், ஆட்டோ ஓட்டுநராகவோ இல்லை வந்து சாதாரண பணி செஞ்சவர்களோ இருந்திருக்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸில் அவங்க எம்எல்ஏவாக இருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஆனால் இவங்க இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கக்கூடிய இந்த ஜென்சி தலைமுறை எதையுமே ஆய்வு செய்வதில்லை. பார்த்தீங்களா, எளிய வேட்பாளர் காமராஜருக்கு அப்புறம் எங்கள் வேட்பாளர் தான் எளிமையான வேட்பாளர், காமராஜருக்கு அப்புறம் எங்கள் எம்எல்ஏ தான் எளிமையான எம்எல்ஏ, இப்படி எம்எல்ஏவை காட்டுங்கடா, உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்னாங்க. சரி, அப்போ அந்த செட்டில்மெண்ட்டை நம்ம காட்டிடுவோம்னு சொல்லி தாவேக்காவோட வேட்பாளர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, எளிய பின்னணி இப்படி யாராவது வேட்பாளர் வந்திருக்காங்களா அப்படின்றாங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்காகவே பல பேர் செருப்பு போடாமல் எங்கள் அம்மா வந்து சத்துணவில் வேலை பார்த்துட்டு இருக்கு, அரசு பஸ்ஸில் வராங்க, எங்கள் அம்மா அரசு பஸ்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்கு, அரசு பேருந்தில் வராங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஒரு சாம்பிளுக்கு ஒரு 60 எம்எல்ஏ எடுத்தோம். அடுத்த பட்டியலில் இருக்குது தனியாக 48. இப்போதைக்கு இந்த 60 ஆலந்தூருடைய எம்எல்ஏ தாவேக்கா எம்எல்ஏ ஹரிஸ்,
இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி 2 கோடியே 60 லட்சம் ரூபா. ஓ, இவர் எளிய வேட்பாளரா? கோடீஸ்வரன். அம்பத்தூர் பாலமுருகன் தங்கம் மட்டுமே 1 கோடிக்கு வச்சிருக்காரு. கார் பைக்கெல்லாம் வச்சிருக்காரு. 1.8 கோடி, கிட்டத்தட்ட 2 கோடிக்கு நெருக்கி சொத்து மதிப்பு. இவர் எளிய வேட்பாளரா? அண்ணா நகர் ராம்குமார் 34 லட்சத்துக்கு தங்கம் வச்சிருக்காரு. அப்புறம் வந்து மாருதி காரு, பென்ஸ் காரு, மஹிந்திரா BE6, அப்புறம் பைக் எல்லாம் சேர்த்து 5.25 கோடிக்கு சொத்து வச்சிருக்காரு. மொத்தமா 5.25 கோடி. இவர் எளிய வேட்பாளரா? எளிய எம்எல்ஏவா? அரக்கோணம் காந்திராஜ் 29 லட்சத்துக்கு நகை மட்டும் வச்சிருக்காரு. அவர்கிட்ட வந்து காரு காட்டல, பைக் மட்டும் தான் காட்டியிருக்காப்புல. 3.5 கோடி 3.5 கோடிக்கு சொத்து இருக்கு, ஆனா கார் கிடையாது. நம்பினாதான் சோறு. அப்புறம் ஆவடி நம்மனாதான் லைக்ஸ். ஆவடி ரமேஷ்குமார் 48 லட்ச ரூபாய்க்கு நகை வச்சிருக்காரு, கார் இல்லை, ஆனால் 2.5 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. 10 லட்ச ரூபாய்க்கு சொத்து இருந்தாலே 1 லட்ச ரூபாய் இன்சியலாக கட்டி லோனை வாங்கி வீட்டு வாசல கார் நிப்பாட்டுறாங்க. ஆனால் இவர் பேர்ல கார் இல்லை, அதுதான் கார் இல்லாமல் இல்லை, இவர் பேர்ல கார் இல்லை, ஆனால் 2.5 கோடிக்கு சாருக்கு வந்து சொத்து இருக்கு. எளிய வேட்பாளர், எளிய எம்எல்ஏ எக்மோர் ராஜ்மோகன். அடுத்த மாசம் வீட்டு வாடகைக்கு, அம்மா வீட்டு வாடகைக்கு எப்படி காசு கட்டுன்னு காத்திருந்த என்னையும் அமைச்சராக்கின என்னுடைய தளபதி இருக்காரே அப்படின்னு சொன்ன அவருடைய தங்கம் மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு தங்கம் இருக்கு. ஃபோர்டு ஃபிகோ கார் வச்சிருக்காப்ல. 2 கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு. ஆனா வீட்டு வாடகை கட்ட காசு இல்லை. ஏன்? சொந்த வீட்டுக்கு எப்படி கட்ட முடியும்? அப்புறம் வந்து குடியாந்தம் சிந்து 5 லட்ச ரூபாய்க்கு நகை வச்சிருக்காங்க. ஸ்பெண்டர் பைக்கு 10 லட்ச ரூபா தான் காட்டிருக்காங்க. இவங்க தான் எனக்கு கொஞ்சம் குறைவா காட்டின. அவங்களோட அஃபிடவிட்ல நிறைய தவறுகள் இருக்கு, அவங்க சரியா ஃபில்அப் பண்ணாம இருக்காங்க, யாரும் பார்க்காம இருந்திருக்காங்க. 10 லட்ச ரூபா அவங்க ஒருத்தவங்க தான் காட்டியிருக்காங்க. கும்முடிப்பூண்டி விஜயகுமார் கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபாய்க்கு வந்து நகையை காட்டியிருக்காரு. மொத்தமா 2.5 கோடி ரூபா சொத்து மதிப்பு. இவர் வந்து எளிமையான எம்எல்ஏவா? கள்ளக்குறிச்சி அருள் விக்னேஷ் அவர் வந்து கிட்டத்தட்ட சொத்து மதிப்பு மட்டுமே 1.5 கோடி காட்டியிருக்காப்ல. 1.5 கோடி வாங்குறது கோடீஸ்வரன் தானே? கோடீஸ்வரன் தான். 1 கோடி தான் கோடீஸ்வரன், அவ்வளவுதான் கோடீஸ்வரன். அப்புறம் காஞ்சிபுரம் ரஞ்சித் குமார் 90 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நகை மட்டும் காட்டியிருக்காரு. 18 கோடி ரூபாய்க்கு 18 கோடீஸ்வரன் யாரு? காஞ்சிபுரம் ரஞ்சித் குமார். காட்பாடி சுதாகர் அவர் 5.8 கோடீஸ்வரன். 5.8 கோடி. ஆமா, 6 கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு காட்டிருக்காப்ல. 5-6 கார் இருக்கு அவர்கிட்ட. கேவி குப்பம் தென்றல் குமார் 1.5 கோடி ரூபாய்க்கு நகை மட்டும் வச்சிருக்காரு. மொத்த சொத்து மதிப்பு 2.7 கோடீஸ்வரன். இந்த செருப்பு இல்லாம நடந்து வந்தாரு கேவி குப்பம் தென்றல். அவர் தான் அதாவது தென்றல் குமார் ராயல் என்ஃபீல்டு பைக் மட்டும் தான் இருக்குன்றாப்ல. தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஃபோர்டு எண்டவர் கார்ல பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அவர் நண்பர்கள் கூட பரிசு வாங்கிக்கலாம். ஆனா 2.7 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கிற ஒருத்தர் எனக்கு சொந்தமா கார் இல்லை, செருப்பு கூட போடாம நான் வந்து எளிமையான வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்றதுக்கு பேர் என்ன தெரியுமில்ல? அதுக்கு பேர் தான் புரட்சி, அதுக்கு பேர் தான் மாற்றம், அதுக்கு பேர் தான் சேஞ்ச். இவர் ஏழை வேட்பாளர், எளிய வேட்பாளர். வாங்க இளைஞலான்னு கூப்பிடுவாங்க, அது மாதிரி ஏழை. கொளத்தூர் VS பாபு 36 லட்சம் ரூபாய்க்கு நகை, 3.5 கோடி ரூபா பணம் அவர் வச்சிருக்காப்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி முகுந்தன் அவர் 61 லட்சம் ரூபாய்க்கு வந்து நகை வச்சிருக்காப்ல. 8.6 கோடீஸ்வரன். 8.6 கோடி. ஆமா, 8.6 வச்சிருக்காப்ல. 9 கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காப்ல. மதுரை வாயில ரேவந்த் சரண் இவர் பெரிய பணக்காரர், நம்ம ரோஹிணி தேட்டர் 1.23 கோடி ரூபாய்க்கு நகை இருக்கு. அப்புறம் 22 கோடி ரூபாய் கணக்கை காட்டினது 22 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் வச்சிருக்கேங்கிறதெல்லாம் கூட அஃபிடவிட்ல போட்டார். பரவாயில்ல, நல்ல மனுஷன். மாதவரம் விஜய் பிரபு 16 லட்சம் ரூபாய்க்கு நகை வச்சிருக்காப்ல. 90 லட்சம் ரூபாய்க்கு சொத்து மதிப்பு காட்டிருக்காப்ல. 90 லட்சம் நெருக்கி 1 கோடி ஃபியூச்சர் கோடீஸ்வரன் சொல்லலாம். மயிலாப்பூர் வெங்கட்ரமணன் கிட்டத்தட்ட அவருடைய 61 கோடி ரூபாய்க்கு மேல அவருடைய சொத்து காட்டியிருக்காப்ல. பல்லாவரம் காமாட்சி நகை மட்டுமே 1.5 கோடி ரூபா, சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 108 கோடி ரூபா. 108 கோடீஸ்வரன். இவரு எளிய வேட்பாளர். அடுத்த ரீல்ஸ் வருவாப்ல. அதுக்கு தான் இப்போ முன்னாடி சொல்றோம், எளிய வேட்பாளர் யாரும் சொன்னா பல்லாவரம் காமாட்சி 108 கோடி வச்சிருக்கிற 10 கார் வச்சிருக்குன்னு எடுத்து போடலாம். காமாட்சி லேடி அவங்க போடலாம். பெண்ணாகரம் கஜேந்திரன் அவர்கள் 40 லட்சம் ரூபாய்க்கு நகை, கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து மதிப்பு. இவர் வந்து பெண்ணாகரத்தில் இருக்கிறாரு, ஆனா இவர் வந்து பெங்களூர்ல வசிப்பார் போல இருக்கு. இவரோட காரு, 2 வீலர் எல்லாமே KA ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஆமா, பெரம்பூர் ஜோசப் விஜய் இவரை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேல சொத்து மதிப்பு. அப்புறம் வந்து மொத்தமா 800 கோடிக்கு மேல வச்சிருக்காப்ல. ஒரு 10 வீடுகள் இருக்கு, 10 கார்கள் இருக்கு. ஆனா எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காப்ல. டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு போய் காலையில 9:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினாருன்னா 4 மணி வரைக்கும் தலைமைச் செயலகத்தில் உட்காந்துருக்காப்ல. 4 மணி வரைக்கும். அரசு ஊழியர்கள்
எப்படி மதிய சாப்பாடு கட்டிட்டு வருவாங்களோ அதுபோல் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடை கொண்டு வந்து தலைமைச் செயலகத்துக்குள்ள முதலமைச்சரோட இருக்கையில உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆமாம், நம்ம கிராக்னு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கான், கிராக் தெரியும் உங்களுக்கு, அவன்கிட்ட அந்த ஃபோட்டோ எடுத்து நண்பா இந்த மாதிரி முதலமைச்சர் தன்னோட இருக்கையில் உட்காந்து சாப்பிட்றாரு, இந்த புகைப்படம் உண்மையானு கேட்டால் அவன் காரியம் மூஞ்சிலே துப்பிட்டான். ஏன்னா எடிட் பண்ண ஃபோட்டோவை கொண்டு வந்து என்ன காட்டுறியாடா, இது முதலமைச்சருடைய அலுவலகத்தில் இப்படி உட்காந்து சாப்பிட முடியாது, ஒரு தனியாக உட்காந்து ஒரு முதலமைச்சர் சாப்பிடுவாரா முதல்ல. அவர் வந்து மதிய இடைவெளிக்கு அவருக்கு அங்கே அறை இருக்கு, அங்கே போய் சாப்பிட்றாரு, மதிய உணவு அவருக்கு வர வைக்கப்படுது. ஏன் அவர் வந்து மற்ற அரசு ஊழியர்கள் போலவே சாப்பாடை கொண்டு வந்து சாப்பிட்றாரு அப்படின்னா சாப்பாடு அங்கே வச்சு சாப்பிட்றாரு பார்த்தீங்களா, இப்படி ஒரு முதலமைச்சர் பார்த்ததே இல்லை அப்படின்னு உட்காந்துட்டு ஒரு நாளாக உட்காந்து சமூக வலைதளங்களை பரப்பிட்டு இருக்காங்க. காலையில் அங்கேருந்து வர்றதுக்கு 17 கிலோமீட்டரு. ஆமாம், இப்போ ஒருவேளை மதியம் உணவு இடைவெளிக்கு 1:30 மணிக்கு ஒரு கிளம்புறாருன்னா அவர் அங்கே போகிறதுக்கு 3 மணி ஆகும். 3 மணிக்கு கிளம்பி திருப்பி அவர் இங்கே கிளம்பி வர்றாரு, திருப்பி வரதுக்கு 5 மணி ஆகும். 4 மணிக்கு ஒரு வீட்டுக்கு அங்கே போயாகணும். 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. புரியுதா உங்களுக்கு? 9 மணி 10 to 4 10 to 6ங்கிறது வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் தானே. 10 to 4 தான் சார் ஒர்க் பண்ணுறாப்புல. 10 to 4 ஒர்க் பண்ணுறாரு. 4 மணிக்கெலாம் கான்வாய் ரெடியாக இருக்கணும் வெளியே. 4 மணிக்கு நான் கிளம்பிடணும். 4 மணிக்கு கிளம்பினா தான் அங்கே 5:30 மணிக்கு போக முடியும். 5:30 மணிக்கு போனால் தான் 6 மணிக்கு வந்து வீட்டில் போக முடியும். அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு திருச்சியில் சண்முகநகரில் இது ராம்னி நகரில் வந்து ஒரு வீட்டில் குடியிருந்தேன். அப்போ வந்து அவர் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்கிட்ட போட்டார், நீங்கள் வந்து இங்கே தங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேச்சுலர் இருக்கும்போது 2010 காலகட்டத்தில் இருந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்பி வாடகைக்கு விடுறோம். ஒரே ஒரு கண்டிஷன் போடணும், என்ன 7:30 மணிக்கு கேட்டை மூடிடுவேன். கேட்டை பூட்டிடுவார். 7:30 மணிக்கு கேட்டை மூடிடுவேன், நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுறாரு. எனக்கு 7:30 மணிக்கு மேலே தான் டாக்டர்ஸே பார்க்க முடியும். அப்பாயின்மெண்ட்டு என்னதான் நைட் டியூட்டியாக இருந்தாலும் 6 மணிக்கு வந்துடுறாங்கல்ல, அது மாதிரி 7:30 மணிக்கு தான் நீங்கள் வந்து வந்துடுறாரு. நான் சரி வீடு வாடகை கிடைக்கணுமே, என்ன பண்ணுது, சரிசாமி அவர் வந்து ஐயர், சரிசாமி கண்டிப்பாக வந்துடுறேன்னு ஒரு திருநீரை பூசிட்டு போய் மாட்டையை போட்டுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், 7:30 மணிக்கு சொன்ன மாதிரி கதவை பூட்டிடுவாப்புல. 7:30 மணிக்கு நான் போயிட்டு நான் ஒரு ஸ்பேர்கி வச்சு திறந்து பூ போல கேட்டது வந்து மேலே போய் தூங்கிடுவேன், மாடியில் திருப்பி பூட்டி வச்சிருவேன். காலைல அதுக்கு போது நான் 6:45 வந்து அவங்க 6 மணிக்கு வீட்டுக்குள்ள போய் படுத்துருவாங்க. 6 மணிக்கெலாம் வந்து அடைஞ்சிருவாங்க அவங்க, வயசான ஆட்கள் அவங்க. அது மாதிரி இங்கே 6 மணிக்கு சார் போயிடுவார். அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா மதிய உணவு வீட்டுக்கு போய் சாப்பிட முடியாது. இப்போ அவர் வீடு வந்து பக்கத்தில் இருக்குது, அருகாமையில் இருக்குது. அவங்க நினச்சா அவர் அப்பா அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டு வரலாம். அது அருகாமையில் தான் இருக்குது. டி நகரில் எங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், சாலிகிராமத்தில் எங்கேயோ சாப்பிட்டு வரலாம். ஒரு 15 நிமிஷம் இடைவெளி தான். இல்லை அவர் வீட்டுக்கு போக முடியாதனால மதிய உணவை இப்படி சாப்பிட்றாரு. ஹோட்டலில் புக் பண்ணால் கூட உடனே வந்துடும். ஆனால் அதை இது ஒரு எளிமைன்றாங்க. உணவு சாப்பிட்றது ஏன், அதாவது அவர் கையால் அவர் உணவை எடுத்து சாப்பிட்டார் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்கு. தாகம் வந்தது அவருக்கு, வந்து தாகம் எடுத்தது, தண்ணீரை அவரே எடுத்து குடிச்சிட்டாருங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்கள் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் நாங்கள் பார்க்கல, இதுதான் முதல் முறை அப்படிங்கிற மாதிரி. இது எதெல்லாம் சாதாரணமாக நடக்குதோ அதையெல்லாம் பெரிய விஷயம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோட்டோ வந்து ஏஐ ஃபோட்டோன்னு தெரியுது, எடிட் பண்ணப்பட்டதுன்னு தெரியுது, ஆனாலும் அதை பரப்பி கொண்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான முதலமைச்சருக்கு 800 கோடி சொத்து. இந்த 800 கோடி சொத்துக்கிறதே அவருக்கு ரொம்ப எளிமைன்னு பேசினாலும் பேசுவாங்க. பொன்னேரி ரவி 98 லட்சம் ரூபாய்க்கு நகை மட்டும் வச்சிருக்காப்புல. நாளைக்கு பொன்னேரி ரவியை பார்த்தீர்களா, காமராஜருக்கு பிறகு பொன்னேரிக்கு தான் இப்படி ஒரு எம்எல்ஏ கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 19 கோடி 51 லட்சத்துக்கு சொத்து மதிப்பு கட்டிருக்காப்புல. சொத்து மதிப்பு காட்டுது 19 கோடியே 51 லட்சம். ஏழைத்தாயின் மகன் பூந்தமல்லி பிரகாசம் 6 லட்சம் ரூபாய்க்கு நகை மட்டும் கட்டிருக்காப்புல. அவர்கிட்ட பைக் மட்டும் தான் இருக்கு. 13,25,000 ரூபாய். எனக்கு 2வது லட்சத்தில் வந்திருக்கிற வேட்பாளர் வந்து இவர் தான். அப்புறம் ராணிப்பேட்டை தாகிரா சொத்தை காட்டல, அவங்க எதுவுமே காட்டல. அவங்க கிட்ட நகையோ பணமோ கையிருப்பு பணம் மட்டும்தான், வேற எந்த சொத்துமே எல்லாத்தையும் டேஷ் போட்டு முடிச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ அடுத்த தடவை காட்டணும்ல, அதுக்காக இந்த தடவை எல்லாத்தையுமே டீல் பண்ணி விட்டாங்க. கடைசி நேரத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெடியான வேட்பாளர் அவங்க வேற ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுற மாதிரி இருந்துச்சு. நாம் தமிழ் கட்சியில் வந்து தாரிகா சல்மான் தாரிகாவை நிப்பாட்டோன்னே இவங்க தாகிராவை நிப்பாட்டினாங்க. ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே தாரிகா இங்கே தாகிரா அப்படின்னு நிப்பாட்டினதுனால இவங்களுக்கு வந்து அஃபிடவிட் அவசரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால சொத்து மதிப்பே இந்த தங்கச்சி வந்து காட்டாம விட்டுருக்காங்க. அப்புறம் வந்து ராயபுரம் விஜய் தாமு ஆட்டோ ஓட்டுநர் வந்து ஒரு வேட்பாளர் ஆக்குனது எங்க கட்சி தாண்டா அப்படின்னாங்க. ஆட்டோ ஓட்டுநர், ஆனால் இப்போ இன்னோவா ஓட்டிட்டு இருக்காப்ல. ஆட்டோ ஓட்டுநர் இன்னும் ஓட்டக்கூடாதுன்னு தப்பே கிடையாது, ஓட்டணும். இன்னும் ஓட்டணும். ஒரு இடத்துல ஆடி கார், பென்ஸ் கார், BMW கார் எல்லா காரும் வாங்கி போட்டோம். ஆனால் விளம்பரப்படுத்தக்கூடாதுல்ல. ஆட்டோ ஓட்டுநர் அதான் சொல்ல வந்தேன். எல்லாருமே கீழே கிடந்தா வந்திருப்பாங்க. இப்போ நான் கீழே கிடந்து வந்தேன். இப்போ நீ என்னவா இருக்கிற, இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட
பார்த்தீங்கன்னா 93 லட்சம் ரூபாய்க்கு அவர் வந்து சொத்து மதிப்பு காட்டுக்காரு. ஓ 93 லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு காட்டின ஒருத்தர் 1 கோடி ரூபாய் கோடீஸ்வரர் அவர். அவர் எப்படி வந்து சாதாரண எளிய எம்எல்ஏவாக இருக்க முடியும்? அப்புறம் ஆர்கே நகர் மரிய வில்சன் சொல்லவே வேண்டாம். கிட்டத்தட்ட அவரும் பெருசாக கார்லாம் காட்டுற போல இருக்கு. மரிய வில்சன் ராயல் என்ஃபீல்டு ஸ்கூட்டர் தான் காட்டிருக்காரு. அது மட்டும் தான் இருக்கு, கார் இல்லை காட்டல. ஆனால் வந்து பல்வேறு காலேஜுக்கு இருக்கு. சைதாப்பேட்டை அருள் பிரகாசம் 17 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட நகை வச்சிருக்காரு. 1 கோடியே 67,84,000 ரூபா அவரோட சொத்து மதிப்பாக காட்டியிருக்காப்புல. அவரும் கோடீஸ்வர எம்எல்ஏ தான். சோழிங்கநல்லூர் ஈசிஆர் சரவணன் விஜயனுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து ஆரம்ப காலத்துல இருக்காப்புல. பக்கத்துலயே இருக்கிறாரு. கடைசி ஜனநாயகன் படத்தோடைய டிக்கெட் சேல்ஸ் பண்ணவர். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு நகை வச்சிருக்காப்புல. 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்து மதிப்பு காட்டிருக்காரு. விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் அவர் தான் அடுத்த இந்த லட்சத்தில் வர்றதுல இவர் ஒரு எம்எல்ஏ. புஷி ஆனந்த் டி நகருடைய சட்டமன்ற உறுப்பினர், இப்போதைக்கு தமிழ்நாட்டுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர். 2 கோடி ரூபாய்க்கு நகை வச்சிருக்காப்புல. 7 கோடி 50 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வச்சிருக்காப்புல. விஜய் கூட ரொம்ப நாள் இருக்கார்ல, அதனால அவர் வச்சிருப்பார். விஜய் அவர்கள்ட்டே கடன் வாங்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர். தாம்பரம் சரத்குமார் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு கட்டுக்காரு. இவரும் ஏழை எளிய எம்எல்ஏ கிடையாது. 4 கோடி சார். ஆமா. திருப்பதி கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வச்சிருக்காரு. எல்லாம் அபிஷியலா காட்டினது தான். அபிஷியலா காட்டாம நம்ம போய் ஆய்வு பண்ணா தெரியும் அவங்க 5 கோடியா 50 கோடியா வருதுங்கிறது. அப்புறம் வந்து திருப்பூர் விஜயராஜ் 59 லட்சம் சொத்து மதிப்பு காட்டிருக்காரு. அப்புறம் திருவள்ளூர் அருண்குமார், இவரும் ஏழை வேட்பாளர் கிடையாது, 4.5 கோடி ரூபாய் சொத்து கட்டியிருக்காரு. திருவற்றியூர் செந்தில்குமார் கிட்டத்தட்ட 1.8 கோடி சொத்து காட்டியிருக்காரு. அப்புறம் திருவிக நகர் பல்லவி, இவங்க வந்து 42 லட்சம் காட்டியிருக்காங்க. அந்த லட்சத்தில் இருக்கவங்களே ஒரு 3வது 4வது வேட்பாளர் எம்எல்ஏன்னு சொல்லலாம். 1000 விளக்கு 65 லட்சம், இது 5வது. ஜெயஸ்ரீ பிரபாகரே 65 லட்சம் தான் கட்டியிருக்காங்களா. கொஞ்சம் நேர்மையான மனுஷனாக இருந்தால் சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் அதிமுக இருக்கும்போது அதிமுக ஒரு நேர்மையான இது. உங்களுக்கு வந்து யோக்கியனுக்கு இருட்டு என்ன வேலை அப்படின்னு கேட்கலாம். உத்தரமேரூர் முனிரத்னம் 38 கோடி ரூபாய்க்கு காட்டிக்காட்டு 4-5 கார் வச்சிருக்காப்புல. இவரும் வந்து எளிய எம்எல்ஏ. ஊத்தங்கரை இளையராஜா கிட்டத்தட்ட 2.4 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வச்சிருக்காரு. இவரும் எளிய எம்எல்ஏ கிடையாது. அப்புறம் வேளச்சேரி குமார் 3.5 கோடி ரூபாய்க்கு நகை மட்டுமே வச்சிருக்காரு. வாட்ச் மட்டுமே 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு. 20 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச், 20 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் அதுவும் வச்சிருப்பாங்க, வச்சுட்டு போறாங்க. 117 கோடி ரூபாய் காட்டுக்காரு வேளச்சேரி குமார். 117 கோடி. இப்போ சென்னையில் வரக்கூடிய எல்லா வேட்பாளரும் பெரிய கோடீஸ்வரர்களே. இங்கே பல்லாவரம், இங்கே எல்லாமே வேளச்சேரி, அந்த மாதிரி ஆட்கள் தான் எடுத்து போட்டிருக்காங்க. கேட்டா எளிய வேட்பாளராக போட்டிருக்காங்க. வேலூர் வினோத் கண்ண கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து காட்டியிருக்காரு. அப்புறம் வில்லிவாக்கம் ஆதவர்ஜனா எல்லாருக்கும் தெரியும், 534 கோடிக்கு மேல சொத்து மதிப்பு காட்டியிருக்காரு. ஆமா. விருகம்பாக்கம் சபரிநாதன், இவர் இந்த லட்சத்தை வர்றதுல இவர் வேட்பாளர் இல்ல. அவர் வந்து அவங்க அப்பாவோட சொத்தெல்லாம் அவர் கணக்கு காட்டல, அவருக்கு மட்டும் இருக்கிறது இது. 25 லட்சம் ரூபாய் காட்டியிருக்காப்ல. கொறடா, தலைமை கொறடா. ராதாபுரம் சதீஷ் கிறிஸ்டோபர் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு காட்டியிருக்காரு. நாங்குநேரி நாராயணன் கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து மதிப்பு காட்டியிருக்காப்ல. திருநெல்வேலி ஆர்எஸ் முருகன் 159 கோடி ரூபாய் சொத்து காட்டிருக்காரு. கிட்டத்தட்ட காரு பைக்கெல்லாம் சேர்த்தா ஒரு 50-40 கிட்ட வரும். அவர் பெரிய பணக்காரர், அதில் மாட்டுக்கிறது இல்லை. அது அவரே வெளிப்பட சொல்றாரு, கவர்மெண்ட் செய்யலான்டா, என் மடத்தில் நான் மக்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. ஒட்டப்பிராரம் மதன் ராஜா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு சொத்து காட்டியிருக்காரு. சிறுவிகுண்டம் சரவணன் 3.5 கோடி ரூபாய் காட்டியிருக்காப்ல. ஊர்வசி சரவணன் கிடையாது, இவர் வெறும் சரவணன். ஊர்வசி அமிர்தராஜ் வந்து பழைய எம்எல்ஏ. ஆமா. தூத்துக்குடி ஸ்ரீநாத் 3.5 கோடி ரூபாய்க்கு காட்டியிருக்காரு, விஜயனுடைய நெருங்கிய நண்பர். ஆமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவாடனை ராஜு வந்து நம்ம ராஜு இந்தியா இல்ல இவர் வேற ராஜு. திருவாடனை ராஜு 3.1 கோடி ரூபாய்க்கு சொத்து கட்டியிருக்காப்ல. அப்புறம் விருதுநகர் செல்வம் அவர் கட்டினா 3.9 கோடி ரூபாய்க்கு காட்டியிருக்காரு. சிவகாசி கீர்த்தனா அவங்க வந்து 22 லட்சம் தான் காட்டியிருக்காங்க, தொழில்துறை அமைச்சர் அவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுலிபுத்தூர் கார்த்திக், இவங்கெல்லாம் தெளிவாக காட்டியிருக்காங்க இந்த கீர்த்தனெல்லாம். ஆமாம், அவங்களோட சொத்து மட்டும் தான் இது. அவங்க அப்பா அம்மாவோடதுல எதுவும் திருமணம் ஆகாதவங்க நினைக்கிறேன். ஆமாம், அவங்களோட தனிப்பட்ட நபர் அவங்களோட. அப்புறம் வந்து சிறுலிபுத்தூர் கார்த்திக் வந்து 1.14 கோடி. ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி 19 லட்சம் காட்டியிருக்காங்க. அப்புறம் கம்பம் ஜெகநாத் மிஸ்ரா, இவர் வந்து பெரிய பணக்காரரு, 55 கோடி ரூபாய்க்கு காட்டியிருக்காப்ல. பெரியகுளம் சபரி ஐங்கரன், இவர் பார்த்தீங்கன்னா 6.5 லட்சம் ரூபாய் காட்டியிருக்காப்ல. இவரும் அந்த லட்சத்தை வர்ற வேட்பாளர். உசிலம்பட்டி விஜய் அப்படிங்கிற மாதிரி 1 கோடி ரூபாய்க்கு அவர் காட்டியிருக்காரு. திருப்பரங்குன்றம் நிர்மல்குமார் 40 கோடி ரூபாய்க்கு காட்டியிருக்காப்ல. அதாவது பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 4 வேட்பாளர்கள் மட்டும்தான் லட்சாதிபதியா இருக்காங்க. இந்த 60ல் இன்னொரு 48 லிஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு.
அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். இந்த 68ல் ஒரு 5 பேர் மட்டும்தான் 10 லட்சம் 25 லட்சத்துக்குள்ள அடங்குறாங்க. மற்ற எல்லாருமே 2 கோடி 3 கோடி. இவங்க தான் எளிய ஏழ்மையான வேட்பாளர்களா. இந்த 5 லட்சம் 10 லட்சம் வச்சவங்க கூட சொல்லலாம் நாங்கள் எளிய, அதுவும் லட்சாதிபதி தானே. அவங்க நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்து பணம் தேவைதான், ஆனால் அரசியல் செய்வதற்கு வந்து பணம் தேவை, அவங்களுடைய அடிப்படைக்கு தொழில் தேவை, எல்லாம் தேவைதான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் எளிமையான எம்எல்ஏக்கள், ஏழை எம்எல்ஏக்கள் குடிசை வீட்டிலிருந்து கோட்டைக்கு போயிட்டாங்க, சாதாரண மனிதர்கள் கோட்டைக்கு போயிட்டாங்கன்னு உருட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த தகவல் நம்ம எடுத்தது. இது எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ இணைய பக்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான செய்தி. நம்முடைய கற்பனை கதையெல்லாம் கிடையாது, இன்ஸ்டா உருட்டுகள்லாம் கிடையாது, சும்மா அள்ளிலாம் விடலை. சீமானுக்கு அங்கே சொத்து இருக்கு, அவருக்கு இத்தனை கோடியில் சொத்து இருக்குன்னு உருட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பொய்யான உருட்டுகள் கிடையாது. இது உண்மையானது, இது அவங்களே கொடுத்தது. இந்த சொத்தெல்லாம் எப்படி சேர்த்தாங்கன்னு நம்ம கேட்க வரல, அது அவங்க எப்படியும் சேர்த்துருக்கலாம், அது அவங்களுடைய இது. ஆனால் இப்படி இருக்கக்கூடியவங்களை எளிய எம்எல்ஏ, ஏழை எம்எல்ஏ, சாதாரண எம்எல்ஏ செருப்பு போடாமல் போறாரு, கையேந்தி பொருள் சாப்பிட்றாரு. இப்போ நாங்களாம் கையேந்தி பொருள் சாப்பிடாம தினமும் தாஜில சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் எல்லா இடத்தையும் சாப்பிட்றதான். நீங்க வந்து எல்லா மனிதர்களும் தாஜில ஒரு நாள் சாப்பிடுவான், ஒருத்தன் கையேந்தி பொருள் சாப்பிடுவான், ஒருத்தன் பஸ்லையும் போறோம், கார்லையும் போறோம், ட்ரெயின்லையும் போறோம், ஃப்ளைட்லையும் போறோம், எல்லாரும் எல்லாத்துலையும் பயணிக்கிறதான். பஸ்ஸில் போகிறதே பெரிய விஷயம். பஸ்ஸில் போயிட்டாருங்க, பஸ்ஸில் கிட்டத்தட்ட 5 கோடி பேர் போயிட்டு இருக்கான். அப்போ அவன்லாம் யாரு? இல்லை, இது எல்லாமே வந்து இது மாதிரிலாம் போட்டால் ரீல்ஸுக்கு நல்ல வியூஸ் போகும், நல்ல லைக்ஸ் கிடைக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய தலைவர் வந்து மாற்றம் எதிரிமா மாற்றமா, முதலமைச்சர் இருக்கையில் இருக்கக்கூடிய துண்டை மாற்றிட்டாங்களாம். ஆமாம், அந்த வெள்ளை துண்டுங்கிறது வந்து ஒரு பெரிய பண்ணையாருக்கான அடையாளமாக இருக்கு. இன்னும் மிஷின் நிற்கட்டுங்கிற மாதிரி ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தார்ல, அவரும் இதே இருக்கையில் தான் உட்கார்ந்தாரு. அந்த இருக்கையிலும் துண்டு கிடையாது. அதாவது வெள்ளை என்பது அதிகாரத்தினுடைய அடையாளமாக இருக்கான். அரசு அலுவலகங்களில் நிறைய துண்டு போட்டிருப்பாங்க, அது வந்து அதெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எல்லா அலுவலகங்களையும் எடுக்கலை. அவருடைய அலுவலகத்தில் ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் துண்டு போடாமல் தான் இருந்திருக்காரு. இவங்க வந்த பிறகு துண்டை போட்டிருக்காங்க. அந்த துண்டை இவர் திருப்பி எடுக்க சொல்லிட்டாப்ல. இவர் போட சொன்னதை திருப்பி எடுத்திருக்காரு. துண்டு எடுக்க சொன்னதுக்கு மாற்றம்ன்றாங்க. அப்போ துண்டுக்கு தான் ஓட்டு போட்டிங்களா? அரசு அலுவலகங்கள்லேருந்து வர்றவங்களெல்லாம் உட்கார வச்சு பேசணும்னு ஒரு சட்டம் இது கூப்பிட்டு பேசிக்கிறாங்க. ஏற்கனவே அரசு அலுவலகங்களில் உட்கார வச்சு பேசணும் தான், அதுக்கு தான் இருக்கை போடப்பட்டிருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரசு அதிகாரிகள் வந்து பெரும்பாலும் உட்கார வைக்க மாட்டாங்க. சரி, முக்கியமான ஆட்கள் உட்கார வைப்பாங்க, தெரிஞ்சவங்களுக்கு உட்கார வைப்பாங்க, அரசியல் அதிகாரி வந்து உட்கார வைப்பாங்க, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சர் இருந்தால் உட்கார வைப்பாங்க. இப்போ எல்லாரையும் உட்கார வைக்கணும், அது சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லியிருக்காரு, அது வரவேற்கத்தக்க தான். ஆனால் சட்டத்தை அவர் போடலை, சட்டம் இருக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லியிருக்காரு, அது மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது அரசு மருத்துவமனை இந்த மாதிரி அரசு ஏற்று நடத்தும், அரசு மருத்துவமனை இலவசமாக வைத்தியம் பார்க்கப்படும், இந்த மாதிரி அறிவிப்புகளா? நம்ம என்ன சொல்கிறோம்னா, அரசு மருத்துவமனையில் வந்து நேற்று ஒரே நாளில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் போயிட்டு ஆய்வு பண்ணாங்க. அரசு மருத்துவமனையாக இருக்கட்டும், அந்த தொகுதியில் கூடிய எல்லா அரசு இடங்கள்லையும் ஆய்வு பண்ண வேண்டியது அவங்களுடைய வேலை, அவங்க டியூட்டி. ஏற்கனவே இருந்தவங்களும் இதை பண்ணியிருக்காங்க. அது வந்து விளம்பரப்படுத்தப்பட்டுச்சா படுத்தப்படலையான்னு தெரியல. இது இப்போ விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கு. நாம் என்ன கேட்குறோம்னா, நீங்கள் வந்து ஆய்வு பண்ணணும்னா என்ன ஆய்வு பண்ணணும்? அரசு மருத்துவமனைக்கு உள்ளே போய் டாக்டர்ஸ் எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்க, நர்ஸ் எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்க, கம்பவுண்டர் எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு போகிறாங்க, எத்தனை நோயாளிகள் வராங்க, எத்தனை மருத்துவர்கள் இருக்கீங்க, நோயாளிகளுக்கு தகுந்த மாதிரி மருத்துவமனைகள் இருக்காங்களா இல்லையா, மெடிசின்ஸ் சரியாக இருக்கா, ஸ்டாக்ஸ் இருக்கா, அவசரத்துக்கு தேவையான சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரே, இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒழுங்காக இயங்குதா அதை பார்க்கணும். லிஃப்ட் இருந்தால் லிஃப்ட் ஒழுங்காக இயங்குதா இதுதான் பார்க்கணும். அங்கே அரசு மருத்துவமனையில் போய் கழிவறை சரியில்லை, அரசு மருத்துவமனையில் போயிட்டு கம்பவுண்டர் காசு கேட்குறாங்க, இது உலகத்துக்கே தெரியும். அது ஆய்வு கிடையாது. ஆய்வுன்னா முழுமையான ஆய்வு நிகழ்த்தணும். அதுக்கு வந்து குறைந்தபட்சம் அந்த மருத்துவமனை குறித்த மருந்துகள் குறித்த புரிதல் இருக்கணும். அது தெரிஞ்சாதான் நீங்கள் போய் பார்க்க முடியும். குறைந்தபட்சம் மருந்து பேரா தெரியணும்ல, பேராஸ்டமாலு, அனாசின், நோவாசினை தவிர எதுவுமே தெரியலன்னா அங்கே போய் ஆய்வு பண்ண முடியாது. ஒரு அதுமான ஆய்வுகளை வந்து நிகழ்த்தினாதான் அது முழுமையான ஆய்வு. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு என்னப்பா உங்களுக்கு வந்து இரவில் ஆந்தைக்கு கண் தெரியும், பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா, அப்படி கேட்கறது கிடையாது. பள்ளிக்கூடத்தில் போய் ஆய்வு நிகழ்த்துறது, பள்ளிக்கூடத்தில் போய் ஆய்வு நிகழ்த்துற போது ஆசிரியர்கள் வந்து சரியான இடத்துக்கு வராங்களா, சரியான இடத்துக்கு போகிறாங்களா, மாணவர்களுக்கான இருக்கைகள் சரியாக இருக்கா, கழிவறைகள் தரமாக இருக்கா, பள்ளி கட்டடங்கள் வந்து தரமானதாக இருக்கா, அங்கே தண்ணீர் தரமானதா, குடிநீர் தரமானதாக இருக்கா, உணவு தரமானதாக இருக்கா, காய்கறிகளை சரியாக வாங்குறாங்களா, மாணவர்களுக்கு முட்டைகள் சரியாக போடப்படுதா, இது முழுமையான ஆய்வுகளை வந்து நிகழ்த்துவது பள்ளிக்கூடத்தினுடைய ஆய்வு. அது சரியான ஆய்வு. காவல் நிலையத்துக்கு போனால் நீங்கள் ஆய்வு நிகழ்த்துறீங்கன்னா, காவல் நிலையத்தில் எத்தனை குற்ற வழக்குகள் வந்து இந்த மாதம் பதிவு செய்யப்பட்டிருக்குது, வண்டிகளில் வாகனங்களை வந்து ஏன் இப்படி போட்டு வச்சுருக்கீங்க, இந்த வாகனம் திருப்பி கொடுக்கல, செயின் பறி போடக்கில் எத்தனை செயின் திருப்பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஆய்வுகளை வந்து நிகழ்த்தினீங்கன்னா அது வரவேற்கத்தக்கது.
சும்மா போயிட்டு நீங்கள் வந்து டாய்லெட் சரியில்லை, நோயாளிட்டு 10 ரூபா வாங்க தான் செய்கிறாங்க. நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க மாட்டீங்க, சில இடத்துல பாட்டுக்கு 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ 20 ஆயிடுச்சு. நீங்கள் மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க வந்த உடனே ஒரே நாளில் மாறுது அப்படின்னா அது மாற்றம். நீங்கள் ஒரு இடத்துல வாங்க மாட்டான், ஒரு இடத்துல வாங்குறான், சில இடத்துல 5 ரூபா வாங்குறான், சில இடத்துல 10 ரூபா. சரி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் செந்தில் பாலாஜி வாங்கிட்டு இருந்தார். இப்போ யார் வாங்கிட்டு இருக்கா? இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரையே வழிமறிச்சு கேட்குறாங்க, 10 ரூபா வாங்க மாட்டேன்னு சொல்றீங்க, 10 ரூபா வாங்கினாங்க, இப்போ யார் சிஎம், அவருக்கு தெரியாதா 10 ரூபா வாங்குறது அப்படின்னு குடிமக்கள் கேள்வி கேட்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பல டாஸ்மாக்குகளில் 10 ரூபா பணம் வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது யாருக்கு போகுது? அபிஷியலாக வந்து இன்னும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக நியமிக்கப்படலை. கரூர் கேங்கு இப்போ இல்லை, செந்தில் பாலாஜி இல்லை, அப்படித்தானே? அபிஷியலாக இல்லை. அப்போ யார் வாங்குறா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. யாருக்கு போகுது அந்த பணம்? இப்போ அடுத்து இப்போ இந்த மாதிரியான செய்திகள் பார்த்தோமா, இப்போ இன்றைய தினம் ஒரு செய்தி வந்திருக்கு, புதுமையான செய்தி. என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு, எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே சென்னையில் புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் ஒரு தாவேக ஆதரவாளர்னு சொல்கிறாங்க அவருடைய வீட்டிலேயே ஒரு ஆள் உயரத்துக்கு கஞ்சா செடி வளர்த்து. அவதூறு பரப்பாதீங்க. அவர் தாவேகாவோட பொறுப்பாளர்னு சொல்றான். பொறுப்பாளர் கிடையாது, உறுப்பினர் கிடையாது, அவர் வந்து ஆதரவாளர். அவர் ஆதரவு யார் வேணாலும் தெரிவிக்கலாங்க அப்படின்றாங்க. அவர் வீட்டிலேயே தாவேகாவோட கொடியை மரிய வில்சனுடைய புகைப்படத்தோட பறக்கிற கொடியை பறக்க வச்சிருக்காப்ல. அவரே சொல்றாரு, யானை படம் தானே இருக்கும் கொடியில், இவர் மரிய வில்சன் படமா அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழக காவல்துறை எடுத்த புகைப்படம். பல்வேறு ஊடகங்களில் இந்த புகைப்படம் வெளிவந்துருச்சு. அவதூறுல யாரும் இல்லை. எட்வின் ராஜ் அப்படிங்கிற ஒரு பேர், 35 வயசு, பெரிய குழம்பு தெரியுமில்ல, ஒரு முக்கியமான ஐடி நிறுவனத்தில் ஒரு ஐடி ஊழியராக பணி செய்கிறாப்புல. அதாவது நாம ஒரு உலகத்தில் இருக்கோம், அவங்க ஒரு உலகத்தில், அவங்க உலகத்தில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. வீட்டுக்குள்ள கஞ்சாச்செடி ஆள் உயர கஞ்சாச்செடி வளர்த்துருக்காப்புல. இது எது கஞ்சான்னு சொல்றீங்க? நான் இதை சாமியா கும்பிட்றேங்கிறாப்புல. எப்படி சாமியா கும்பிட்றான்? அதை போட்டதுனால தான் சாமியா கும்பிட்றான். கீழே சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டு இருக்கான். இது எங்க சிவாயாவோட சொத்துடா, இதை பிரிச்சுன்னா உன் மேல ஒரு குத்துடா அப்படின்னு பஞ்சு பேசிக்கிட்டு, அவர் சாதாரண என் மேல எந்த குற்ற வழக்கும் இல்லை, என் மேல எந்த கேஸும் இல்லை, இது செடி வளர்த்து ஒரு குத்தமா, மாடி தோட்டம் போடுங்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு, இயற்கை ஆர்வலருங்க, அவர் இயற்கை ஆளுங்க, மாடி தோட்டம் போடுங்கடா, இயற்கை விவசாயத்தை காப்பாத்துறா, அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாடி தோட்டம் போட்டிருக்கான், கஞ்சா செடி வளர்த்துருக்காங்க. ஒரு மரம் வளர்க்கணும்னு சொன்னீங்கல்ல, ஆமா, செடி வளர்க்குறேன். விவேக் சொன்னாரு, ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு ஒரு செடி வளர்க்கணும்னு சொன்னாங்க. அதை தான் நாங்கள் படிக்க மாடி மேலே வளர்த்துக்கிறேன். ஒரு மாடி தோட்டம் போட்ட ஒருத்தனை ஒரு இயற்கை முறையில் நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ உரம் போட்டு வளர்த்துக்கிறேன், என்னை வந்து பிடிக்கிறீங்களே? ஒரு தாவேக்காவுடைய ஆட்சியில், ஒரு தளபதி ஆட்சியில், ஒரு தாவேக்காவுக்கு ஓட்டு போட்ட தாவேக்கா தொண்டை ஒரு கஞ்சா செடி வளர்த்த ஒரு மாடி தோட்டம் போட்டது ஒரு குத்தமாடா அப்படின்னு காவல்துறை மொத்தமாக கூட்டு போய் பெரிய கிறுக்கு பிள்ளை போல இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமாக அள்ளிட்டு போய் செடியை பிச்சா அங்கே ஏதாவது குளவரி ஆயிடக்கூடாதவன். ஏன்னா அவன் என்ன வேணாலும் செய்வான். ஏன்னா அவனுக்கு சாதாரணமாக அணுக முடியாது. சாமி கும்பிட்றதுலாம் சிவலிங்கத்துக்கு மண்டல் அடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு செடியோட மொத்தமாக பாப்பா காவல்துறையில் வந்து நீ எதுக்கு வளர்க்குற, மாடி தோட்டம் போடையா மாடி தோட்டம் போடலையா அப்படிங்கிறது எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு காலையிலே அவனுக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. அது என்னன்னா, இந்த தலைமுறை வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு இவன் ஒரு சின்ன சான்று. அது ஒரு தப்பு, அது கஞ்சா வளர்ப்பது தவறு என்று காவல்துறை சொல்கிற பொழுது தவறு தான். அரசே விற்கிதுங்கிறான், அரசு கடை விற்கிது, அந்த விற்கிது நான் அவனை காட்டுறேன் அப்படிங்கிறான். அப்படி அவன் நினைச்சிட்டு இருக்கானா, இந்த கஞ்சா விற்கப்படுது இல்லையா, அதெல்லாம் கவர்மெண்ட் அனுமதிச்சு தான் விற்கிதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்போ கஞ்சா புழக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறத அந்த பையன் உறுதிப்படுத்துறான். நார்மலைஸ் ஆயிடுச்சுல, நீ கஞ்சா நார்மலைஸ் ஆச்சு, கஞ்சா எல்லா இடத்துக்கும் கிடைக்குது. அப்போ கவர்மெண்ட் உள்ளோட போய் தானே கஞ்சா விற்கிறாங்க. அவங்க விற்கும் போது நான் வளர்த்தா தப்பா? கவர்மெண்டே வந்து டாஸ்மாக் விற்கும் நான் சாராயம் காய்ச்சா தப்பா? அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்து கவர்மெண்ட் விற்கிதுன்னா கவர்மெண்ட் அனுமதிக்குன்னு நினைக்கிறான். விற்கப்படுதுன்னா கவர்மெண்ட்டுக்கோ அதிகாரிகளுக்கோ தெரிஞ்சுதான் விற்கப்படுது. அப்போ நான் மட்டும் விற்கக்கூடாதாங்க லாஜிக்கான கேள்வி. டாஸ்மாக் வெளியில சந்து கடையில் விற்கிறாங்களா சாராயத்தை, அது மாதிரி இது சந்தில் விற்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான பொருள் நினைச்சிட்டாப்ல. நினைச்சிட்டு வீட்டில் வளர்த்துருக்காரு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்கு. நல்லா உட்காந்து உரம் போட்டுருப்பாப்ல. எப்படி பண்ணாப்புலன்னு தெரியல, பல மாசமா வளர்த்துருப்பாரு போல இருக்கு. இது ஒரு இடத்துல பிடிபட்டுருக்கு. இது மாதிரி எத்தனை இடத்துல நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா பிடிப்படும். இங்க எவ்வளோ போட்டு கொடுத்துட்டான், அவன் போய் கேட்டிருப்பான், எனக்கு ஒரு எல்லாம் கொடுறா, தரமாட்டேன், உனக்கு போடா புசுக்கு அப்படின்னு இருப்பான். அவன் போய் புசுக்குன்னு போட்டு விட்டான். இது மாதிரி எத்தனை இடத்துல வளர்க்குறாங்கன்னு தெரியல. இதை முழுமையாக தமிழ்நாடுடைய நார்கோட்டிக்ஸ் டீம் வந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. போதை தடுப்பு படை, போதை தடுப்பு படை தான். அந்த போதை தடுப்பு படை இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து இது போல பல சிவபக்தர்களை வந்து நீங்க வந்து கொண்டு வரணுங்கிறத இது பண்ணோம். நம்ம சொல்றது வந்து அவன் மண்டைக்குள்ள ஏறல, அவங்க வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு மொத்தமா போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளி இந்த மாதிரி வந்து போதையை போட்டு தர்றாங்க. இது முழுமையாக கட்டுப்படுத்தப்படணும். ஏன்னா நீங்க சாராய போதை ரொம்ப ஆபத்தானதான், ஆனா அதை விட பேராபத்தானது இந்த கஞ்சா போதை. வெறி, இது போதை கிடையாது, வெறி. மூளையை முழுமையாக மழுங்கடிக்கை செய்து
உடம்பு சூம்பி என்னவா இருக்கும்னு தெரியாமல் ஒருத்தன் கஞ்சா பயன்படுத்துறான்னா 10 ஆண்டுகளில் இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடுவான். மனநோயை தவிர அதாவது மனப்பிறழ்வை தவிர அவன் வந்து பைத்தியமாவதை தவிர வேற எந்த தீர்வும் அவனுக்கு இருக்காது. நேற்று இதில் செய்தியில் பார்த்தோம்ல மன்னார்குடி பக்கத்தில் நினைக்கிறேன் தாத்தா பாட்டியை கஞ்சா போதையில் எதுக்கு செய்யறோன்னு சொல்றான். அவன் என்ன மனநிலை இருக்கான், அவன் யாரு, கணவனா மனைவியா அப்பாவா அம்மாவா அண்ணனா தம்பி எதுவுமே தெரியாது, சொந்த உடன்பிறப்பே தெரியாத அளவுக்கு நடத்தப்படுற அளவுக்கு கஞ்சா வந்து தள்ளப்படும். கஞ்சாவில் அடிக்ட் ஆனவங்களும் சிறையில் நான் பார்த்துருக்கிறேன். எல்லாருமே அதாவது ஒரு மனநோய் தான், சைக்காட்ரிக் வார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக்கை வந்து முழுக்க வந்து பைத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா, மென்டலி அஃபெக்டடு, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக அது மாறக்கான எல்லா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முழுமையாக இது கட்டுப்படுத்தப்படணும். தமிழக அரசு விரைந்து தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளை அரசு அரங்க நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.